பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை தான் பார்க்க போறோம். முதுமையில் வரக்கூடிய அசதி, சோர்வு, இதுக்கு எதனா தீர்வு இருக்கா? வாங்க பார்க்கலாம். முதுமையில் ஏன் அசதி வருது அப்படின்னு பார்த்தா, ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாதம், பித்தம், கபம். அப்போ வயோ அஹோராத்திரி புக்தானாம் தே அந்திய ஆதிக கிரமாத். வாயு ஆனது பொதுவாகவே முதுமையில கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த முதுமையில் வாயு ஜாஸ்தியாகும் போது உடம்பில் அசதி, சோர்வு ஏற்படும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. சரி, இது மட்டும் தான் காரணமான்னு பார்த்தீங்கன்னா, இது இயற்கையான காரணம். பல செயற்கையான காரணங்களும் உண்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு வேலையை அதிகமாக நம்ம எஃபர்ட் எடுத்து ரொம்ப நேரம் செய்யும் போது இயற்கையிலே நம்ம கொஞ்சம் சிரமமாயிடுவோம், டயர்ட் ஆயிடுவோம், ஃபெட்டிக்ட் ஆயிடுவோம். அதனால ஓவர் டூயிங், அது ஆயுர்வேதத்துல சாகசம் சொல்றோம். அதிகமா ஒருத்தருடைய கெப்பாசிட்டியை விட அதிகமா அவர் மெனக்கிடும் போது அவருக்கு டயர்ட்னஸ் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, முதுமையில சில வியாதிகளும் வந்து சேரும் இல்லையா? அப்படி பார்க்கும் போது சில வியாதிகள்னால உடம்பு அசதியாகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரானிக்கா இருக்கக்கூடிய டயபெட்டிஸ், ஒரு 10 வருஷம் 15 வருஷமா இருக்கக்கூடிய டயபெட்டிஸ், அது கண்ட்ரோலாவே இருந்தா கூட உடம்பில் தளர்ச்சி ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் வரலாம். அடுத்தது, நமக்கு எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லேடிஸ்ல 70% பேர் இந்த வியாதியில இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய ரத்த சோகை. சோ ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல குறைஞ்சிட்டா கூட, அதுவும் பெண்களுக்கு அதிகமா இது குறைவாவே இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போதும் ஒரு அசதி, சோர்வு, சிரமம் வரலாம். வயதான பெண்களுக்கும் இது வரும். அடுத்தது, பொதுவாவே நம்மளுடைய மசில்ஸ், லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டான்ஸை எவ்வளவுக்கு ஸ்ட்ரெச் பண்றோமோ அவ்வளவுக்கு பாடி ஃபிளெக்சிபிளா இருக்கும், டயர்ட்னஸ் தெரியாது. ஆனா சில பேர் இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது எக்ஸசைஸ்னா என்னன்னே தெரியாம வாழும் போது அவங்களால இந்த சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாது. செஞ்சா அவங்களுக்கு டயர்ட்னஸ், ஃபெட்டிக் வந்துடும். அதனால எக்ஸசைஸ் செய்யாதவங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் அண்ட் ஃபெட்டிக் வரலாம். இது வந்து இள வயதில் மட்டும் இல்ல, முதுமையிலும் கூட கட்டாயம் தினசரி ஒரு உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். அடுத்தது, பொதுவாகவே இந்த அதிகமான உணவு, மூச்சு முற்ற அளவுக்கு உணவு சாப்பிடுறது, அதிகமான குடிப்பழக்கம், அதிகமான புகைப்பழக்கம், இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த சிரமம் இல்லை, அசதி, சோர்வு இது இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சாதாரணமா அஜீர்ணம்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசமோ இல்ல உணவு சரியா செரிமானம் ஆகாத நேரத்துல கூட நமக்கு ஒரு அசதி, சோர்வு இருக்கும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்ற மாதிரி அதிகமா நம்ம உணவு சாப்பிட்டு அது ஜீரணம் ஆகலனாலும் ஒரு அசதி, சோர்வு, கூடவே கொஞ்சம் தூக்கமும் சேர்ந்து வரும். சரி, இப்போ என்னென்ன காரணங்கள்னு பார்த்துட்டோம். இது எப்படி குணப்படுத்தலாம்னா, முதலே சொன்ன மாதிரி நிதான பரிவர்ஜனம். நம்மளுடைய என்ன காரணம்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட், நமக்கு ஏன் சிரமம் வந்திருக்குன்ற காரணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணணும். அது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னாலனா அதை ஃபர்ஸ்ட் மாத்த ட்ரை பண்ணணும், அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியும் எனக்கு அசதி, சோர்வு இருக்கு அப்படின்னா நமக்கு இது பல காரணங்களாக வரலாம். இந்த சிரமம் என்பது சில வியாதிகள்னாலும் வரலாம்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய தூக்கம். நீங்களா சரியா தூங்கலனாலும் சரி, இல்ல சில வியாதிகள்னால உங்களுக்கு தூக்கம் வரலனாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு இயல்பாகவே தூக்கமின்மை இருக்குன்றனாலும் சரி, கட்டாயம் உங்களுக்கு அசதி, சோர்வு இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த உடல் அசதி, சோர்வுக்கு என்னென்ன காரணங்கள் பார்த்தோம். இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறையான வாழ்க்கை முறை, தினசரி சிறிது உடற்பயிற்சி, முக்கியமாக சில மூச்சு பயிற்சி, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது, உணவில் கார்மினேட்டிவ்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ்ஸ் சொல்லக்கூடிய இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், மஞ்சள், சோம்பு, ஓமம், இந்த மாதிரியான பொருட்களை நம்மளுடைய உணவுல தினசரி சேர்த்துட்டு வரணும். இதெல்லாம் மீறியும் அசதி இருக்குன்னா நம்ம சில டிஃபிஷியன்சினால கூட இருக்கலாம். அப்ப அந்த டிஃபிஷியன்சியை கரெக்ட் பண்றதுக்கு நம்மளுடைய கீரைகள், நம்மளுடைய பழங்கள், நம்மளுடைய காய்கறிகள், இதெல்லாம் நம்ம உணவுல கரெக்டா சேர்த்துக்கிறோமான்னு பார்க்கணும். இது கூடவே நம்மளுடைய உணவு எவ்வளவு லைட்டா வச்சுக்கிறோம்னு பார்க்கணும். ஏன்னா இந்த உணவு கொஞ்சம் ஹெவியா இருந்தாவே பல பேருக்கு உடலில் சோர்வு, அசதி வந்துடும். அதனால வயது அதிகமாக அதிகமாக சிறு குழந்தைகளுக்கு நம்ம எப்படி பார்த்து பார்த்து உணவுகள் கொடுப்போமோ, காரம் இல்லாமல், மசாலா இல்லாமல், அதிகமா வறுத்த பொருட்கள் இல்லாமல் கொடுப்போமோ, அந்த மாதிரி முதுமையிலும் நம்ம உணவை வந்து ரொம்ப பிளாண்ட் ஃபுட்டா மாத்திக்கிறது நல்லா இருக்கும். நிறைய காய்கறிகள், பழங்களை சேர்த்துக்கிட்டு அசைவ உணவுகள் மற்றும் எண்ணெயில் வறுத்த பொருட்கள், கடையில் வாங்கப்பட்ட பிஸ்கெட், சாக்லேட், கேக், பன், பிரெட், இந்த மாதிரியான உள்ள விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த சோர்வுல இருந்து வெளியில வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றும். இது மட்டும் இல்லாம ஆயுர்வேதத்துல இந்த சோர்வை போக்க சில அருமையான சிகிச்சை முறைகள் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, உத்வர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுடர் மசாஜ், அப்புறம் அபியங்கம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எண்ணெய் மசாஜ். அபியங்கம்
நித்தியமாச்சரேத் ஷமாபஹா, அதாவது எண்ணெய் தேய்த்து தினந்தோறும் குளிக்கும் போது ஷமம் அப்படின்றது நம்ம உடம்புல இருந்து கம்ப்ளீட்டா போயிடும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம கிழிகள்னு சொல்லக்கூடிய பொடிக்கிழி, மணல் கிழி, ரூக்ஷக்கிழி, இலக்கிழி, இந்த மாதிரியான கிழிகள் கொடுக்கும் போதும் நம்மளுடைய மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய அந்த சோர்வானது நீங்கி நமக்கு எனர்ஜி நல்லா கிடைக்க ஒரு வாய்ப்பா அமையும். இது மட்டும் இல்லாம ஆயுர்வேதத்துல சில அருமையான மருந்துகள் இந்த சிரமத்தை போக்குறதுக்கு இருக்கு. ஆனா இது எல்லாமே நீங்க ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அவர்கிட்ட இருந்து நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிடலாம். உதாரணமாக அஸ்வகந்தாரிஷ்டம், பலாரிஷ்டம், சவனப்பிராஷம், பார்கவ ரசாயனம், ஆம்லக்கி ரசாயனம், தசமூலாரிஷ்டம், அஸ்வகந்தா சூரணம் போன்ற மருந்துகள் இந்த சிரமத்தை போக்கி ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுத்து நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கிறதுக்கு இந்த மருந்துகள் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ முதியவர்கள் எப்பொழுதும் சோர்வாக இருக்கு, அது என்னுடைய வயசுனால இருக்கும் அப்படின்றது மட்டும் நினைச்சுக்காம நீங்க கட்டாயம் உங்களுடைய சோர்வுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவர் அணுகி ஆயுர்வேத மருந்துகளும் ஆயுர்வேத சிகிச்சைகளும் எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த சோர்வுல இருந்து உங்களால வெளியில வர முடியும். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.